sins of others. At what phase of this development will man be able to rid himself of egoism? When egoism will no longer be necessary to make man a conscious individuality. 27 July 1961. Thank you, Miss. தேங்க்யூ. சித்ரா, தமிழ்ல வாசிங்க. படிக்கிறேன் மேடம். 67 மனிதனிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் நோயும் அறியாமையும் தவறாக பயன்படுத்தலும் நிறைய இருக்கிறது. 68 மனிதன் தன்னுடைய குறைபாடுகளின் மீது வெறுப்பு கொள்வதற்கு பாவ உணர்வு தேவையாயிருந்தது. ஆணவத்திற்கு கடவுளின் மாற்று அது. ஆனால் கடவுளின் இந்த உபாதயத்தை மனிதன் ஆணவம் இவ்வாறு சந்திக்கிறது. அது தன்னுடைய பாவங்களை மிக மங்களாகவே உணர்கிறது, ஆனால் பிறருடைய பாவங்களை மிக நன்றாக உணர்கிறது. மனிதன் அவனுடைய வளர்ச்சியில் எந்த படியில் ஆணவத்தை விட்டொழிக்க கூடியவனாக இருப்பான். மனிதனை உணர்வுள்ள ஒரு தனி ஜீவனாக ஆக்குவதற்கு ஆணவம் தேவையில்லாத போகும்போது. ஜூலை 27, 1961. நன்றி மேடம். நன்றி. இப்ப 67வது அபோரிசம். மனிதனிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் நோயும் அறியாமையும் தவறாக பயன்படுத்துதலும் நிறைய இருக்கிறது. இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க மீனாட்சிமா. நம்ம நோயை பொதுவா பாவத்தின் சம்பளம்னு நினைக்கிறோம். அதாவது நமக்கு நோய் வந்துருச்சுன்னா பூர்வ ஜென்ம கர்மா, என் பாவம், முன்வினை பயன், அதனாலதான் இந்த நோய் அவதிப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அறியாமை நம்ம கிட்ட ஒரு அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ள ஒரு இலுமினேஷன் இல்லாத இருக்கிறதுமே, அறியாமைன்ற இருட்டு ரொம்ப மூடி கிடக்கிறதுமே பாவம் தான். அந்த பாவத்தினுடைய பயன் தான் அது, பலன் தான் அது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கு. அவன் அஞ்ஞானத்துல இருக்கான், அவன் அவ்வளவுதான், முன்வினை பயன் அவனுக்காக தான். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்திருந்தா அவனுக்கு ஒரு ஞானம் வெளிச்சம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அததான் சொல்றாப்புல நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. வேற யாராவது? வசந்தம்மா சொல்லுங்க. தேங்க்யூமா. பகவான் லைஃப் டிவைன்லயும் நம்முடைய இக்னரன்ஸ் தான் ரொம்ப பெரிய பால். நம்மளால சர்மவுண்ட் பண்ண முடியல, அதனாலதான் எவ்ரிதிங் இஸ் டிஸ்டார்டட். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்க, ஒரு நிமிஷம். வசந்தம்மா, சாரி டு இன்டரப்ட். நீங்க சிந்தனைகளும் சூத்திரங்களும் பாகம் 2 PDF அனுப்பிச்சு விடுறீங்களா? சரிம்மா. தேங்க்யூ. சாரி, சொல்லுங்க வசந்தம்மா. தேங்க்யூமா. பகவான் லைஃப் டிவைன்லயும் நம்ம கிட்ட இருக்கிறதுல ரொம்ப அன்சர்மவுண்டபிளா ரொம்ப பெரிய இம்பெடிமெண்ட் இக்னரன்ஸ் அப்படிங்கிறாரு. நம்முடைய இக்னரன்ஸ் காரணமா அந்த ஒரிஜினல் ஒளியான பல விஷயங்களுடைய ஷேடோ, தீமைகளுடைய பகுதியில நம்ம சேர்ந்துடுறோம். அதனால the knowledge becomes ignorance and all that, everything good becomes evil, life becomes pain and suffering and all that. அது மாதிரி இங்கேயும் நம்முடைய ignorance is the major reason. அது அறியாமை ஒரு பாதுகாப்பு தானே நமக்கு கொடுக்குது இல்லையா? ஒரு இடத்துல பகவான் அதையும் லைஃப் டிவைன்ல சொல்றாரு, சாவித்திரியில கூட சொல்றாரு. அது நமக்கு ஒரு என்ன சொல்றது, சேஃப்டி லைன் மாதிரி. இந்த இக்னரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி லைன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரு இந்த கடவுளுடைய உபாயத்தை மனிதனுடைய ஆணவம் சந்திக்குதான் இது மாதிரி அந்த சின். அப்புறம் அதுல ஒருவர் செய்யறத நம்ம சின்னே இல்லைன்னு ஒரு லைட்ல பாக்குறோம், இன்னொருத்தர் சின்ன ரொம்ப மேக்னிஃபை பண்றோம். இது எல்லாமே அந்த நம்மளுடைய ஆணவத்தை விட்டு ஒழிக்கணும்
அப்போதான் இதுக்கு முடிவுங்கிறாரு. இது வந்து 68க்கானதான் நீங்க சொல்றீங்க. அபோரிசம் 68க்கானதான் நீங்க சொல்றீங்க. ஓகே. ஓகே, குட். அப்புறம் நம்மளுடைய மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் 67 மட்டும் கேட்டேன் நான். மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் தான் பேசிக் காரணம். நம்ம வந்து அந்த டிஸ்டார்ஷன் ஒரிஜினல் அந்த ஒளிய நம்ம எப்பவுமே அந்த ஒளி அறிவு அது வந்து நம்மகிட்ட டிஸ்டார்ட் ஆகிதான் இருக்கலாம் காரணம். ஓகே, வேற யாராவது? வேற யாராவது சொல்ல முடியுமா? அதாவது மனிதனிடத்தில் பாவம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. இது வந்து ஒரு அடுத்த அபோரிசத்தோட இது கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ஈகோ சம்பந்தப்பட்டது, அகந்தை சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு தவறை வந்து நம்ம வேணும்னே செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு ஒரு பல காரணங்கள் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம். நம்ம அவன் இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வச்சிருப்போம். பலவிதமான காரணங்கள், சூழ்நிலைகள் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா இதுலயே தெரியாமல் நடந்துவிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து அதையும் வந்து பாவம் அப்படிங்கிற லிஸ்ட்ல எல்லாம் நம்ம வந்து சேர்க்க முடியாது, சேர்க்க கூடாது. ஏன்னா அது தெரிஞ்சே எதுவும் நாம வந்து செய்யல. அதுக்கப்புறம் வந்து இந்த அறியாமை அப்படிங்கிறது சாதாரண மனிதனுக்கு இது தேவையாக தான் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னாக்கா எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு சிலரோட கோட்பாடெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஆமா ஜஸ்ட் என்ஜாய் பண்றோம், நிறைய படிச்சவங்க கூட ஜஸ்ட் என்ஜாய் பண்றோம், இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் இந்த லைஃப்ல வந்து நம்ம நடத்திட்டோம், இது போதும் அப்படிங்கிறதும் இருக்கு. இதுக்கு மேல அந்த ஞானம் அதெல்லாம் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் அதுவும் வந்து ஒரு சிலருக்கு இருக்கு. அதனாலதான் சொன்னேன், அறியாமை அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி லைன் மாதிரி, லக்ஷ்மண் ரேகா மாதிரி. நம்ம அதை தாண்டி போனா வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், இல்லாட்டி ஒரு அட்வென்ச்சருக்கு வந்து நம்மளை நாமே அதை வந்து உட்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஆனா இந்த அறியாமை அப்படின்ற கோட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன்னாக்க இது போதும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டோட இருக்கிறது வந்து அது ஒரு விதமான மனநிலை. ஆனா இங்க வந்து பாவம் அப்படிங்கிறத வந்து தொடர்பு படுத்தி பேசுறாரு. மீனாட்சி அம்மா சொன்னது போல இது வந்து ஒரு காலத்துல இது ஒரு நம்பிக்கையா இருந்தது. ஏதான உடம்புக்கு தீராத வியாதி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் செஞ்ச பாவம் அப்படின்னு உடனே வந்து நாம சொல்றோம். அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அறியாமைதான் காரணம் அப்படிங்கிறதும் சொல்றாரு. இப்ப நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. நாம வந்து ஹாஸ்பிட்டல்ஸையும் இல்லாட்டி டாக்டர்ஸையும் இல்லாட்டி இந்த பார்மசூட்டிக்கல் இவங்களை எல்லாம் வந்து நாம குற்றம் சொல்றோம். ஆக்சுவலா அது ஏன் வளருது அப்படின்னாக்க நம்முடைய அறியாமையாலும் நாம் வந்து அதை சரியாக உபயோகப்படுத்தாததாலும் அது வந்து நடக்குது. ஏன்னா நம்முடைய ஒரு ஹெல்த்தோ இல்லாட்டி நம்முடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களோ உலகத்துல பலவிதமான இந்த அப்போரிசம் வந்து எப்படி வேணாலும் நீங்க வந்து விளக்கலாம். அதனாலதான் ஒருவேளை மதர் இதை பத்தி சொல்லலையோ என்னவோ, எந்த ஆங்கிள் வேணாலும் இந்த அப்போரிசம் வந்து நாம பார்க்க முடியும். ஸோ உடல் ரீதியான பிசிக்கல் பாடி அது சம்பந்தமான விஷயமாக, இல்லாட்டி உளவியல் ரீதியான விஷயமாக, இல்லாட்டி மனது சம்பந்தமான விஷயமாக, இல்லாட்டி கலாச்சாரங்கள், இல்லாட்டி டெக்னாலஜிக்கல், இல்ல என்னவா இருந்தாலும் சரி, மனிதன் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் சரி, இது வந்து ஒண்ணு அறியாமையால நடக்குது, இல்லாட்டி அதை தவறாக பயன்படுத்துவதால நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை எந்த விதத்திலையும் நாம வந்து பொருத்தி பார்க்க முடியும். இப்ப ஏகப்பட்ட மிசைல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வானத்துல விடுறோம். இதுக்காக அதுக்காக இது துல்லியமா இதை சொல்லும் அதை சொல்லும், வரப்போற டிசாஸ்டரை பத்தி எல்லாம் முன்னாடியே சொல்லிடும். இதெல்லாம் எக்கச்சக்கமா நம்ம வந்து சொல்றோம். ஆனா இங்க நம்ம குப்பை போட்டது போக அங்க வானத்திலையும் ஒரு குப்பையை வந்து உருவாக்கி
அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு வந்து தெரியறது இல்ல. சோ இது மாதிரி பலவிதமான விஷயங்கள். அப்புறம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு செல்போன் அப்படின்னா 4G நாங்க இப்போ 5G அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்பதான் ஃபாஸ்டா கிடைக்குங்கிறாங்க, வேகமா எல்லாம் செய்யலான்றாங்க. எல்லாமே இந்த வேகம் 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 இத வந்து தவறாக பயன்படுத்துதலும் ஒரு ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத வந்து சும்மா ஒரு தகவலுக்காக சொல்றேன். என் பையன் வந்து இந்த இதுல வேலை செய்யறாரு, என்னது மின் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காற்றாலை, அந்த இதுல விண்டு மில்லுன்னு சொல்லுவாங்க, அதுல வேலை செய்யறாரு. அப்போ அதுல இருக்கிற சில சூட்சுமங்களை எல்லாம் வந்து அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம் ஆகுது. அது அட்வான்ஸ் ஆக ஆக ஒவ்வொரு விஷயமா அதுல வந்து செஞ்சுட்டே போறோம் நாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா, அவர் பலவிதமான விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டார். அது போல எல்லா விஷயங்களும் நாம வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். இது வந்து இயற்கையை கூட தவறாக பயன்படுத்துதல், இல்லாட்டி நமக்கு கொடுக்கப்பட்ட வளங்கள், இல்லாட்டி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள், இது எல்லாத்தையுமே இந்த அஃபோரிசம் வந்து பலவித கோணங்கள்ல நம்மளால வந்து பார்க்க முடியும். உங்களால இன்னும் வேற ஏதாவது கோணத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லலாம். யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க இப்ப சொல்லலாம். அந்த பாவம்னு ஒண்ணு இல்லை, ஆனா அந்த நோயும் அறியாமையும் தவறாக பயன்படுத்துதலும் நிறைய இருக்கிறது. நோய் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கே தெரியும், வந்து ஒரு நம்முடைய அறியாமையால வரக்கூடிய பல வியாதிகள், இல்லாட்டி நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, என்ன செய்யணும், உடல் உழைப்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப வந்து நமக்கு விட்டு போச்சு. இதுவும் ஒரு அறியாமை தான். பகவான் எந்த காலத்துல இத சொன்னாரோ தெரியல. ஆனா பகவானுடைய ஒரு அவருடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தால் அவர் என்ன சொல்வாரு, வேலை செய்யாம இருக்கக்கூடாது, இந்த உடல் வந்து ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அந்த வராந்தாவிலேயே நடப்பார். சோ இதுல இருந்து நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். வெளியில தான் வாக்கிங் போகணும்னு இல்லை, நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயும் வாக்கிங் போகலாம். சோ அந்த இடம் வந்து ஒரு பள்ளமாவே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும், சம்பக்லால் எழுதியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த வாக்கிங் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படிங்கிறத அந்த வெராண்டாலேயே அவர் அவ்வளவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சூட்சுமமா நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு பகவான். இதை நீங்களும் செய்யலாம். வந்து வெளியில போய் இப்ப இதுல இருக்கோம், நம்ம பேர் என்ன, அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம், இல்லாட்டி நிறைய வெளியே நடக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு வாக்கிங்கா இதை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில இருந்தே நாம கத்துக்க முடியுது. அன்னையை வந்து கேட்கவே வேண்டாம், அவங்க வந்து எல்லா சமயமும் வந்து சுறுசுறுப்பாக எல்லா சமயமும் வேலைகளை ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வேலை செய்யறவங்களா இருப்பாங்க அன்னை. சோ அன்னையை பத்தி கேள்வி இல்லை. ஆனா பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ராதாராணி சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஒண்ணு தோணிட்டு அதை சொல்லி ஷேர் பண்ணலான்னு. there is no sin அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா 67ல. அது கேட்கும்போது எனக்கு வந்து நம்மெல்லாம் ஒரு குழந்தை, கொஞ்சம் அழுக்க பூசின்னு இருக்கிற குழந்தையா இருக்கும், இல்ல அழுக்க பூசி இருக்கிற விக்கிரகமா இருக்கும். அதாவது இந்த டிசீஸ், இக்னரன்ஸ் அதெல்லாம் நிறைய மேல பூசி இருக்கு. அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடுவாங்க இந்த குழந்தைய அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஓகே, thank you. ஷேர் பண்ணேன். பியூட்டிஃபுல் இமேஜ். thank you. கண்மபிரியா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா, அது பாவம் ஒன்று கிடையவே கிடையாதுன்றத சொல்றாங்கம்மா. பிகாஸ் அந்த பாவத்திலயும் டிவினிட்டி இருக்கு, அசுரன்லயும் ஒரு டிவினிட்டி இருக்கு. அந்த மாதிரி அண்ட் ஃபர்தர் கிளியரா என்ன சொல்லணும்னா, இப்ப பாவம்னு ஒண்ணு இல்லைன்னா இப்ப கர்மிக் ரிலேட்டடா டிசீஸ் வருதுன்னு சில சயின்ஸ். மெதுவா சொல்லுங்க. என்னது? டிசீசஸ் ஆர் ஆரிஜின் ஆஃப் கர்மா அப்படின்னு
சில சில மெடிசினல் இது சொல்லுது Sin இல்லம்மா. is the origin of karma-வா? ஆமா. அப்படின்னு யார் சொல்றா? கர்மா இஸ் தி ஆரிஜின் ஆஃப் டிசீசஸ். இல்ல நீங்க கொஞ்சம் மைக்க கொஞ்சம் நல்லா வச்சுட்டு சொல்லுங்க. எனக்கு முதல்ல இருந்து சொல்லுங்க, சரியா கேட்கல. இப்ப கேக்குதுலமா? கர்மா தான் டிசீசஸ் எல்லாம் கர்மிக் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு ஐ திங்க் ஐம் நாட் ஷூர். ஆயுர்வேதா அந்த மாதிரி தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியாது. ஓகே. ஸோ அது அந்த மாதிரின்னு கிடையாது. இப்போ வந்து இப்ப சைனசைட்டிஸ் இருக்கு, கோல்டு வாட்டர் குடிக்க கூடாது, கோவிட் இருக்கு போட்டு தான் போகணும், பட் இப்போ டீப் ஃப்ரைட் சாப்பிடக்கூடாது, ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாது, ஆனா அதை மீறுறோம். அதை மீறும் போது அந்த மிஸ்அப்ளிகேஷன் போது நமக்கு வந்து டிசீஸ் வருது. ஆனா அந்த இக்னரன்ஸ் வந்து நமக்கு வந்து நாலேஜ், அதுக்கு உண்டான தீர்வையும் மெடிசன்ஸையும் கண்டுபிடிச்சு கொடுக்குது. அது இக்னரன்ஸ் இல்ல, அது வந்து அந்த இத தவறாக பயன்படுத்துதல் அப்படின்ற கேட்டகரியில வருது. அது இக்னரன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வரல. ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியும், அது அறியாமை இல்லை. ஆனா சில இடங்கள்ல வந்து இது மாதிரி நிறைய ஒரு என்ன சொல்றது, ஹைஜீன் இல்லாதனாலயோ இல்லாட்டி படிப்பறிவு இல்லாதனாலயோ செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அறியாமை அப்படிங்கிற கேட்டகரியில அது வரும். மற்றபடி வந்து நமக்கே லைஃப் டிவைன்ல சொல்வார் இல்லையா, 7 ஃபோல்ட் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஃபர்ஸ்ட் சொல்றதே ஒரு பிசிக்கல் இக்னரன்ஸை தான் சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே வந்து அனாட்டமி படிச்சவங்க இல்லை, ஆனாலும் வந்து நமக்கு தெரியும் மூளைன்னு ஒண்ணு இருக்கு, இதயம்னு ஒண்ணு இருக்கு, நுரையீரல் இருக்கு, ஸ்டமக்னு ஒண்ணு இருக்கு, பெருங்குடல், சிறுகுடல், இது மாதிரி கிட்னி, இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும், பேசிக்கான விஷயங்கள் தெரியும். முழுக்க வந்து நம்ம அறியாமையில இல்லை. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த இதை மீறுறோம். என்ன பண்றோம், 1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடும். ஸோ தட் இஸ் இட். அது வந்து அறியாமை கிடையாது, அதை வந்து அந்த இதை மீறுறது, தவறாக பயன்படுத்துதல் அப்படிங்கிற கேட்டகரியில நமக்கு வரும். அப்புறம் அந்த ஆயுர்வேதால சொல்றது அது எவ்வளவு தூரம் கரெக்டுன்னு தெரியல. ஆனா நம்ம அன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கர்மா அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. என்னைக்கு வந்து இரட்டை அவதாரங்களாக இந்த பூமிக்கு அன்னையும் பகவானும் வந்தாங்களோ அன்னைக்கே வந்து அந்த கார்மிக் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. சோ அந்த கர்மா அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு இல்லவே இல்லை. நமக்கு அப்படி இருந்தது அப்படின்னா ஒண்ணு நம்மளுடைய அறியாமையால இருக்கும், அப்படி இல்லாட்டினா இந்த தவறாக பயன்படுத்துதலாலதான் இருக்குமே ஒழிய, இதுக்கு இப்ப வந்து சுகர்னு ஒண்ணு இருக்கு, அப்ப இதைதான் சாப்பிடணும்னு ஒண்ணு இருக்கு, இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு இருக்கு. இஃப் வி ஆர் நாட் ஃபாலோயிங் தட், அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அது தவறா பயன்படுத்துறோம், பரவாயில்ல கூட ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து வளர்ந்துருச்சு. இங்க வந்து பாவம் அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்ச நாளா நம்ம அநேகமா கேட்கறது இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனா ஒரு சிலர் வந்து பயமுறுத்தலுக்காக இதை வச்சிருப்பாங்க, இதை நீ செய்யலைன்னா உனக்கு வந்து இந்த பிறவியில வந்து உனக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. நம்ம அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. பெரும்பாலும் அன்னையை வந்து மிகவும் நம்பி இருப்பவர்கள், அளவுக்கு மீறிய என்ன சொல்றது, அந்த ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது வந்து சுத்தமா அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இத வந்து நம்ம அந்த வார்த்தையும் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை பெரும்பாலும். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். இப்போ வந்து அடுத்த அஃபோரிசம், மனிதன் தன்னுடைய குறைபாடுகளின் மீது வெறுப்பு கொள்வதற்கு பாவ உணர்வு தேவையா இருந்தது. அதாவது நம்முடைய குறைபாடு அப்படின்னா ஒரு கவன குறைபாடா இருக்கலாம், அதை வந்து அந்த பாவம்ன்ற ஒரு லேபிள வந்து அந்த லேபிள போட்டுரும். ஏன்னு சொன்னா அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்றதுக்கான, மனுஷனுக்கு எப்பயுமே அதுதானே. இவங்க புவனேஸ்வரி அம்மா வந்து சூவனீர் தயாரிக்கிறாங்க இந்த தடவை திருச்சி புதூர் உத்தமனூர். அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மனம் அப்படின்னு சொன்னாங்க. மனம்ங்கிற தலைப்புல வந்து ஆர்டிக்கிள் எழுதி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. மனம்ங்கிறத பத்தி பகவான் எவ்வளோ சொல்லியிருக்காரு. மனதின் உச்ச கட்டத்தை போய் தொட்டுட்டாரு. சூப்பர் மைண்டுங்கிறது அப்புறம் வேற என்ன, மனதின் அல்டிமேட் எண்டு, அங்க போயிட்டார் அவர். அந்த அளவுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வந்து மனதின் பல நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பகவானை தவிர வேற யாரும் எந்த அவதாரமும் இதுவரைக்கும் சொன்னதில்லை
அப்படிங்கிறது உறுதி. இத வந்து பகவானும் அன்னையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால மனிதன் தன்னுடைய குறைபாடுகளின் மீது வெறுப்பு கொள்வதற்கு, நான் இப்படி பண்ணிட்டேனே, ஒரு கில்டி கான்சியஸ் இருக்கலாம். ஆனா அதை வந்து நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி, தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படி நாம அதுல இருந்து மீறி வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து பெரும்பாலும் யோசிக்கிறது இல்லை. அதுக்குள்ளேயே நம்மள நாமே சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். ஆணவத்திற்கு கடவுளின் மாற்று அது. ஒரு கடவுள் சொல்லி இருக்கிற உமா, உங்க மைக்க மியூட் பண்ணுங்க உமா. அதாவது ஆணவத்திற்கு, நம்முடைய ஈகோவுக்கு கடவுளின் மாற்று, அது கடவுளை கொடுத்த ஒரு இது. ஆனால் கடவுளின் இந்த உபாயத்தை மனிதனின் ஆணவம் இவ்வாறு சந்திக்கிறது. அது தன்னுடைய பாவங்களை மிக மங்கலாகவே உணர்கிறது. நம்மளோடத வந்து நாம பாக்குறதே இல்லை. நாம செய்யற தப்பையோ, நாம செய்யற நம்முடைய மனநிலை பற்றியோ அதை நாம பெருசா இது பண்றது இல்லை. ஆனா அடுத்தவங்க யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நல்லா நம்ம எடுத்து சொல்றதுக்கு தயாரா இருக்கும். நீ வந்து இப்போ அப்படி பண்ண, அதனாலதான் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம வந்து சொல்றோம். சோ இங்க வந்து கர்மா அப்படிங்கிறது கிடையாது, பாவம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்முடைய செயல்களுக்கான எதிர்வினைகள் என்னவோ, இல்லாட்டி அதற்கான விளைவுகள் என்னவோ, நான் பலன்லாம் சொல்லல, அதற்கான விளைவுகள் என்னவோ அதை நாம் பெறுகிறோம், அவ்வளவுதான். இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய ஓல்டேஜ் ஹோம் திறக்கிறாங்க. அப்புறம் இப்பெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டின்னு ஒண்ணு, அது வேற ஃபேமஸா போச்சு. சோ நிறைய அது மாதிரி திறக்கிறாங்க. உன்னை வந்து என்கரேஜ் பண்ணா என்ன ஆகும்? ஓல்டேஜ் ஹோமோ அனாதை இல்லத்தையோ நீங்க என்கரேஜ் பண்ணா என்ன ஆகும்? அது வளரும். அதுதான் வளர்ந்துட்டே போகும். அது ஆமா, வளர்ந்துட்டு அது வளர்ந்துகிட்டே போகுது. ஏன்னா நம்முடைய மனப்பான்மையை நாம் மாற்றுவதற்கு தயாராக இல்லை. நம்முடைய இயல்பை நாம் மாற்றுவதற்கு தயாராக இல்லை. இல்ல, என்னோட அம்மா அப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், என் கூட வச்சு பாத்துக்கிறேன், இல்லாட்டி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செய்யறேன், இல்லாட்டி அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன், அவங்களோட கொஞ்ச நேரம் நான் செலவு பண்றேன். சோ இந்த விஷயங்கள் எதையுமே செய்யாததுனால கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிட்டு வந்துடுறது, அவ்வளவுதான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் உடனே அதுக்கு ஒரு 4 பேர் வந்து டொனேஷன் கொடுக்கறது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறது, அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அது வந்து வளர்ந்துட்டே போகுது. சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனப்பான்மையின் அடிப்படையில தான் பெரும்பாலும் இருக்கு. நம்முடைய மனப்பான்மை தான் காரணமே தவிர வேற எதுவுமே இல்லை. மற்றவர்கள் செய்யறது எல்லாத்தையும் நம்ம வந்து, இது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்களை உடனே கை காட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தப்பை செஞ்சோம்னாக்கா அவன் செஞ்சா அதனால செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம வந்து ஒரு குழந்தைகள் மாதிரி அதை உடனே சொல்லிடுவோம். சோ இது எதுவுமே வந்து பாவம் அப்படிங்கிறதும் இல்லை. சோ அதுக்கான ஒரு அந்த பாவ உணர்வு கொள்வதற்கு ஒரு மாற்றாக இது வந்து கடவுள் இத செய்யறாரு, அவ்வளவுதான். ஆனா நமக்கு அந்த அறியாமை அப்படிங்கிறது விலகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நாம மாறணும் முதல்ல அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட எடுத்துட்டாலே எல்லாமே மாறிடும். நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனையுமே நிச்சயம் மாறும் அப்படிங்கிறது அது உண்மை. இப்ப நீங்க உங்களுடைய ஒரே ஒரு இயல்பை வந்து, உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் டெம்பர்டா இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே சட்டுன்னு ஒரு கோவம் வருது அப்படின்னு சொன்னா, சரி ஓகே நாளையில இருந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். ஒரு நாளைக்கு 5 தடவை வருது அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே இதை வந்து ஒரு தடவையா நம்ம குறைச்சிக்கலாம், இதை சுத்தமா இதுல இருந்து எடுத்துடணும் அப்படின்னு அந்த ஒரு முடிவு வந்துட்டு, அதுக்கு தக்கபடி நாம வந்து எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி எல்லாமே இனிமையாக ஆனந்தமாக அதையெல்லாம் இருக்கும். சோ மனிதன் அவனுடைய வளர்ச்சியில் எந்த படியில் ஆணவத்தை விட்டொழிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப எந்த கட்டத்துல இந்த ஈகோ அப்படிங்கிறது எப்ப போகும்? மனிதனை உணர்வுள்ள ஒரு தனி ஜீவனாக ஆக்குவதற்கு ஆணவம் தேவையில்லாது போகும்போது.
ஒரு சென்டென்ஸ் இருக்கு, வசந்தாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலானருக்கு. ஈகோ Ego is the bar. Ego is the bar, ego was the helper. ஈகோ இஸ் த ஹெல்பர், ஈகோ இஸ் த பார். ஏன்னா அது ஏன் ஹெல்பர்னு சொல்றாங்க, யாராவது சொல்ல முடியுமா? அண்ணன் ஏன் அதை ஈகோ இஸ் த ஹெல்பர்னு சொல்றாங்க? அது முதலில் ஒரு மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை உண்டாக்குவதற்கு பயன்படுகிறது. ஆமா, அந்த ஈகோ. ஆனா ஒரு இடத்துல அது தேவையில்லாம ஆயிடுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு மரம் வச்சு அதை சுத்தி கொஞ்சம் உயரத்துக்கு ஒரு அயன் ரிங் அத மாதிரி இருக்கும், ஒரு பாதுகாப்பு. ஃபார் சம் டைம் அது உதவியா இருக்கு. ஆனா மரம் ரொம்ப நல்லா வளரும் போது அது இடைஞ்சல். தட் ஹாஸ் டு பி ரிமூவ்ட். அதுதான் அந்த ஈகோக்கான ஒரு சின்ன வேலை. ஒரு மனிதனை அவங்க அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஒரு ஷேப்பா வர்ற வரைக்கும் அது நமக்கு தேவை. அது ஒரு வடிவம் எடுக்கிற வரைக்கும், ஒரு தனி மனிதனாக அவன் செயல்படும் வரைக்கும் அந்த ஈகோ அப்படிங்கிறது தேவை. ஏன்னு சொன்னா அப்பதான் அவனுடைய என்ன சொல்றது, எல்லா விஷயங்களும் ஒன்றை நோக்கி அது போய்கிட்டே இருக்கும். சோ இல்லாட்டி என்ன ஆகும், இங்கேயும் அங்கேயுமா ஒரு நார்ச்சந்தியில் நிற்கும் இவனை போல அப்படியே எல்லா பக்கமும் போகும். அதனாலதான் முதல்ல அந்த ஈகோ அப்படிங்கிறது தேவை. ஏன்னு சொன்னா என்னால இது செய்ய முடியும், ஒரு டிட்டர்மினேஷன் வரும், ஒரு சங்கல்பம் உறுதியாக ஆகும், இதெல்லாம் தேவை. ஆனா அந்த ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த ஈகோவை அன்னையிடம் சரணாகதி அடைய செய்யும் போதுதான் அப்போ உண்மையான அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும். அப்பதான் அதையும் தாண்டி அவன் ஒரு பறந்து விரிந்த ஒரு மனிதனாக, அந்த மனித இயல்பை கடந்தவனாக அவனால் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிறது. அதனால்தான் மதர் இதுக்கு சிம்பிளா ஆன்சர் சொல்லிட்டாங்க. மனிதனை உணர்வுள்ள ஒரு தனி ஜீவனாக ஆக்குவதற்கு ஆணவம் தேவையில்லாது போகும்போது, இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யும் போது, மீனாட்சி அம்மாவா, ஆமா ஓகே இது அவங்க செஞ்சது அப்படின்னு அது சொல்ல தெரியணும். இது வசந்தாமா செஞ்சது, இது ராதாராணி செஞ்சது, இது சண்முகப்பிரியா செஞ்சது. அப்போ அந்த இண்டிவிஜுவாலிட்டி தேவை. அது எப்ப இறைத்தன்மை உடையதாக ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, அதையே எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, அவனுக்கு சமர்ப்பணமாக அது செய்யும் பொழுது அந்த ஈகோ அப்படிங்கிறது அது மறந்துடும். வசந்தாமா சொல்லுங்க. தேங்க்யூமா. பகவான் அசோபதி மன்னருடைய யோகம் அதை சொல்லும் பொழுது அந்த கேண்டோ 3 ஆஃப் புக் 1 அதுல ரொம்ப பிகினிங்லயே த கான்டினென்ட் ஈகோ வெளியில விட்டாரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப சாவித்திரியை படிக்கும்போது, அதாவது நிறைய தடவை படிக்கிறோம். இப்ப திருப்பியும் இந்த ஆரோவில் ரேடியோவுக்காக அதை தயார் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திருப்பியும் அது முதல்ல புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 2 சைக்கிள் ஷதவன் எடுத்ததை கேட்டிருக்கேன் நான், இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரி வகுப்பை. ஆனாலும் இப்ப இதுக்காக தயார் பண்ணும்போது இன்னும் ஒரு புதுசா ஒரு ஒண்ணு ஏதோ அதை காமிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அற்புதமானதாக இருக்கு சாவித்திரி சிந்தசிஸ் அதெல்லாம். ஏன்னா அதை நடைமுறைப்படுத்தவும் நம்மளால முடியும் அப்படிங்கிறது இப்பெல்லாம் தெரியுது சாவித்திரியை படிக்கும் போது. ஸோ அப்பப்ப வேணா ஏதாவது இது மாதிரி செய்யலாம். அடுத்தது நாம அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு. ஸோ அதை யார் வாசிக்கிறா? ஞானா, நாலேஜ், third period of commentaries, 69. ராதாராணி வாசிக்கிறீங்களா? சரிம்மா, வாசிக்கிறேன். தேங்க்யூ. ஞான, நாலேஜ், third period of commentaries, 1962 to 1966. Aphorism number 69. Sin and virtue are a game of resistance we play with God in his efforts to draw us towards perfection. The sense of virtue helps us to cherish our sins
in secret. These aphorisms clearly express the futility of our ideas of sin and virtue. You had also said, following your experience of 3rd February 1958, I saw that what helps people to become supramental or prevent them from doing so is very different from what our usual moral notions imagine. You said, besides, what's very clear is that our appraisal of what is divine or undivine is not correct. At that time, I had the impression that the relation between this world and the other completely changed the standpoint from which things should be evaluated or appraised. This standpoint had nothing mental about it, and it gave a strange inner feeling that many things we consider to be good or bad are not really so. It was very clear that everything depended on the capacity of things, on their ability to express the supramental world or to be in relation with it. அடுத்ததும் படிக்குவாம்மா? ஆமா, அந்த கொஸ்டினையும் படிச்சிடுங்க. Okay. What is the supramental standpoint like? What is this capacity or this aptitude to express the supramental world or to be in relation with it? இப்போ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, யாராவது 3rd February 1958 அத வந்து எடுக்க முடியுமா? Question and answer. எடுங்க. See the mother's comments on her experience in question and answers 1957-58. லோட் ஆக மாட்டேங்குது. Hmm, 1957-58. Yes. அம்மா அது வந்து 19th February 1958ல மதர் போடுறாங்க. ஆமா. The experience of 3rd February. இல்ல, இது 3rd Februaryன்றது. இல்ல, 3rd Februaryயோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் 19th Februaryல இருக்கு. 19th Februaryல இருக்கு. ஓகே. ஆனா 19th Februaryன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? ஓ, 19th February 58. ஆமாமா, page 271. Page 271. ஆமா. Yeah. So February 3rd அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். நான் அதை வாசிக்கிறேன், இல்லாட்டி யாராவது வாசிங்க. வசந்தம்மா கையில இருந்து வாசிங்க. Let me read, ma. Mother reads her comments upon an experience she had on February 3rd. Between the beings of the supramental world and men, almost the same separation exists as between men and animals. Some time ago, I had the experience of identification with animal life, and it is a fact that animals do not understand us. Their consciousness is so constructed that we elude them almost entirely. And yet, I have known pet animals, cats and dogs, but especially cats, that used to make an almost yogic effort of consciousness to reach us. But usually, when they see us, as we live and act,
they do not understand. They do not see us as we are, and they suffer because of us. We are a constant enigma to them. Only a very tiny part of their consciousness has a link with us. And it is the same thing for us when we try to look at the supramental world. Only when the link of consciousness is established shall we see it. And even then, only the part of our being which has undergone transformation in this way will be able to see it as it is. Otherwise, the two worlds would remain apart, like the animal and human worlds. இன்னொரு few lines இருக்குமா கன்டினியூ பண்றதா? சைலன்ஸ் வரைக்கும் வாசிங்க. The experience I had on the 3rd of February is a proof of this. Before that, I had had an individual subjective contact with the supramental world, whereas on the 3rd of February, I moved in it concretely as I once used to walk in Paris, in a world that exists in itself, outside all subjectivity. It is like a bridge being thrown between the two worlds. Here is the experience as I dictated it immediately afterwards. தேங்க்யூமா. ரொம்ப ஒரு எளிமையான அழகான ஒரு விளக்கத்தை அன்னை கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இதை வாசிக்க சொன்னேன். இப்ப sin and virtue are a game of resistance we play with God in his efforts to draw us towards perfection. இதை யாரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சொல்ல முடியுமா? Sin and virtue are a game of resistance we play with God in his efforts to draw us towards perfection. சாரி டு பாதர்மா, அந்த தமிழ் படிக்கல அவங்க. ஞானா இது தமிழ் யாரும் இன்னும் வாசிக்கலன்னு சொன்னேன். தமிழ் வாசிக்கலையா? சரி, யாராவது வாசிங்க தமிழ்ல. தேங்க்யூ. ஞானம் சூத்திரம் 69. இறைவன் நம்மை பூரணத்தை நோக்கி அழைத்து செல்ல செய்யும் முயற்சிகளில் நாம் அவனுடன் விளையாடும் எதிர்ப்பு விளையாட்டே பாவமும் புண்ணியமும். புண்ணிய உணர்வு நமது பாவங்களை ரகசியமாக போற்ற நமக்கு உதவுகிறது. இந்த சூத்திரங்கள் பாவம் புண்ணியம் இவை பற்றிய நமது கருத்துக்களின் பயனின்மையை தெளிவாக விளக்குகின்றன. உம்முடைய 3 பிப்ரவரி 1958 அனுபவத்தை தொடர்ந்து நீரும் இவ்வாறு கூறியுள்ளீர். மனிதர் அதிமனத்தன்மை பெற எது உதவியாய் இருக்கிறது, எது தடையாக இருக்கிறது என்பது அறவொழுக்கம் பற்றிய நம்முடைய வழக்கமான கருத்துக்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருப்பதை நான் கண்டேன். மேலும் நீர் இவ்வாறு கூறினீர், எது தெய்வத்தன்மையுடையது, எது தெய்வத்தன்மை அற்றது என்பது பற்றிய நமது மதிப்பீடு சரியில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அந்த நேரத்தில் எனக்கு இவ்வாறு தோன்றியது, இந்த உலகிற்கும் அந்த உலகிற்கும் இடையே உள்ள உறவு எந்த நோக்கிலிருந்து விஷயங்களை மதிப்பிட வேண்டும் என்பதை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. இந்த நோக்கிற்கும் மனத்தின் கருத்துக்களுக்கும் சம்பந்தமில்லை. நாம் நல்லவை என்றோ தீயவை என்றோ கருதும் பலர் உண்மையில் அவ்வாறு இல்லை என்று வினோதமான உணர்ச்சியை அது கொடுத்தது. எல்லாம் அதிமன உலகை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அதனுடன் தொடர்பு கொண்டிருப்பதற்கு அவற்றிற்குள்ள திறனையே பொறுத்துள்ளது என்பது
மிக தெளிவாக தெரிந்தது. இந்த அதிமன நோக்கின் தன்மை என்ன? அதிமன உலகை வெளிப்படுத்துவதற்கான அல்லது அதனுடன் தொடர்பு கொண்டிருப்பதற்கான இந்த திறன் அல்லது தகுதி எது? கலைமான் அவ்வளவுதானுங்க. அவ்வளவுதான்மா, இந்த கொஸ்டினோட முடிச்சோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதிமனம், அதாவது sin and virtue are a game of resistance we play with God in his efforts to draw us towards perfection. இது யாராவது சொல்ல முடியுமா? இது வசந்தாமா சொல்லுங்க. அம்மா, டிவைன் ஒரு லா ஆஃப் பெர்ஃபெக்ஷனுக்காக கொடுக்குறாரு அந்த சில நன்மைகளையும் தீமைகளையும். அந்த தீமைகள்ல இருந்து கூட நம்ம நன்மைக்கு போவதற்கு ஒரு பாலம் அது மாதிரி. ஆனா மனிதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய அப்ரோச் என்னவா இருக்குன்னா, நம்ம அதுல அந்த டிவைனுடைய பாயிண்டையே நம்ம எதிர்க்கிறோம். வி ரெசிஸ்ட் பை அவர் ஓன் கன்செப்ஷன். இது சின், அது வர்ச்சியூ, அந்த மாதிரி. அப்புறமா இன்னும் போக போக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய சில காரியங்களை முன்னால அந்த அஃபோரிசம் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சின்ன சிலதை ஒதுக்குறோம். இதெல்லாம் தான் வர்ச்சியூன்னு சிலதை ஹைலைட் பண்ணிக்கிறோம். அது அந்த காலகட்டத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஏன்னா இப்ப ஒரு காரியம் ஒருவர் பண்ணும் பொழுது they do not accept. அதை வேற ஒருத்தர் பண்ணும்போது அது ஏதோ காரணம் சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்போ we simply resist what the God has aimed at. அவர் நம்ம பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா நம்ம by our whims, fancies and our misplacement of ideas நம்ம அதை வீணாக்குறோம். அவருடைய பூரணத்துவத்தை நோக்கி நம்ம இழுக்கிறார். அதனாலதான் இந்த பாவம் புண்ணியம் அப்படின்ற இந்த ஒரு கேமே இங்க கடவுள் நாம விளையாடுறோம் கடவுளோட. பாவம் புண்ணியம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. ஏன்னாக்கா எப்பயுமே இயற்கை நம்மள ஒரு உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கு. எதை நோக்கி அப்படின்னு சொன்னாக்க ஒரு முழுமையை நோக்கி. அது நம்ம முன்னே தள்ளிக்கொண்டே இருக்குது. நீங்க செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி. இன்னைக்கு மத்தியானம் ஏதோ பேசிட்டு இருந்தோம் நாங்க 3 பேரும். நாம மாறல, மனிதர்கள் மாறல அப்படின்னு சொன்னா அண்ணன் இது அப்படியே சொல்லியிருக்காங்க. நீங்க மாறல அப்படின்னு சொன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒரு அழுத்தி உங்களை மாற்றம் செய்ய வைக்கும். பெட்டர் நீங்களே மாறுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்மளால தாங்கிக்க முடியாது அந்த அழுத்தத்தை. சோ அதுக்குதான் இந்த பர்ஃபெக்ஷன், இந்த பூரணத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அதை நோக்கி நாம போகணும். அப்படின்னா நம்முடைய இம்பியூரிட்டிஸ் இல்லாட்டி நம்முடைய என்னென்ன சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், பெரிய விஷயங்களை எல்லாம் மாத்திடுவோம். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் விட்டுடுவோம். ஒரு கொஞ்சம் அசட்டையா இருக்கிறது, அந்த அசட்டையா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரீசெண்டா பல நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம பாக்குறோம். எனக்கு அந்த அசட்டை கொஞ்சம் உண்டு. ஏதானு வேலை செய்யும் போது ஓகே இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனா அதுதான் ஒரு பெரிய தப்பை கொண்டு கடைசியில ஒரு இதை விடும், கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுடும். சோ அந்த ஒவ்வொரு தடவையும் இதை நாம அதை கத்துக்கிட்டு அதுல இருந்து அதை வெளியே வரணும். அது முக்கியமானது. இன்னொன்னு அடுத்தது சொல்றேன். நம்முடைய இந்த பாவங்களை எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நம்ம அதை ஒரு சீக்கிரட்டா ரகசியமா வச்சுக்கிறதுக்காகதான் இந்த புண்ணியம் அப்படிங்கிறது ஒண்ணு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கரெக்டு தான். இப்ப நான் யாரையும் குறிப்பிட்டு எதுவும் சொல்லல. பெரும்பாலும் சொல்லுவாங்க, எங்கேயாவது போய் ஜோதிடம் பார்க்கும் பழக்கம் நிறைய பேர் இருக்கும். அங்க போன உடனே அவர் சொல்லுவாரு, இந்த இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் செஞ்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது எதுவுமே அவர் சொல்றாரு ஒழிய அவருக்கு யாரு சொன்னது இல்லாட்டி எதுல இருந்து இது வந்தது அப்படிங்கிறது சும்மா ஒரு ரீசனிங் மைண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா கூட நமக்கு அது எவ்வளவு முட்டாள்தனமானது, இல்லாட்டி எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த நாம செய்யறோம்
அப்படிங்கிறது நமக்கே புரியறது இல்லை. என்ன அது போல வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். சில இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இப்ப பலவிதமான விஷயங்களை இது மாதிரி கோத்ரூ பண்ண வேண்டிய நிலைமை வருது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, ஒரு பக்கம் வந்து ஓகே உலகம் இப்படிதான் இன்னும் போகுது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. சோ அதனால இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, இவர் அந்த கேள்வி கேட்பவர் வந்து அன்னையினுடைய அந்த 3rd February 1958 அந்த அனுபவத்தை பற்றி கேட்கிறார். அப்போ அன்னை என்ன சொல்றாங்க, நமக்கும் இந்த விலங்கு உலகத்திற்கும் என்ன மாதிரியான ஒரு இடைவெளி இருக்கோ அதே இடைவெளிதான் மனிதனின் உலகத்திற்கும் அந்த அதிமன உலகத்திற்குமான ஒரு இடைவெளி. இப்ப வந்து சில சமயம் இந்த விலங்குகள் நாம வளர்க்கும் ஒரு பூனையோ நாயோ ஏதோ ஒண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரும், நமக்கு தெரியாது. அதே போல நாம அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து இப்ப அவங்கள பொறுத்த மட்டும் அதிமன உலகை பொறுத்த வரைக்கும் நாம வந்து விலங்கு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு தான் வச்சுக்க முடியும். இப்போ சில விலங்குகள் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவா இருக்கும், நாய் பூனை இதெல்லாம். ஷதவன் அவங்க வீட்டுல வந்து ஒரு 1.25 வருஷம் அவங்க எனக்கு அவங்க வீட்டை கொடுத்துருந்தாங்க இருக்கிறதுக்கு. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு பூனை, ஷதவன் வீட்லயும் பூனை இருக்கு, ஆனா அது வராது. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பூனை காலையில வந்து ஒரு 7-7:30 மணிக்கு கொஞ்ச நேரம் நான் வெளியே நின்னா எங்க இருந்தோ அது வந்து கண்டுபிடிச்சிடும். நான் ஒரு நாள் கூட அதுக்கு எதுவுமே வந்து செய்ததில்லை, ஒரு சாப்பாடோ எதுவுமே வச்சது கிடையாது. ஆனா இட் ஹாஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிங், ஏதோ ஒண்ணு அதுக்கு வந்து அது புரியுது. அவங்க வந்து நல்லா பாத்துக்கிறாங்க, அந்த பூனையை வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அதுக்கு பசிகசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது என்ன செய்யும், தூரத்துல நிற்கும், ஒரு 10 அடி தூரத்துல நிற்கும், மெதுவா வந்து ஒரு 2 அடி முன்னாடி வரும், வெள்ளை வெளியேர்னு இருக்கும். அது 2 அடி முன்னாடி வரும், திருப்பி என்னையவே பார்க்கும், நான் நிக்கிறேன்னா போயிடுறேன் நானு, திருப்பியும் ஒரு 2 அடி முன்னாடி வரும். அப்புறம் இப்படி நான் நின்றுட்டே இருந்த உடனே அதையே பார்த்துட்டே இருப்பேன், சிரிப்பேன் நானு. உடனே பக்கத்துல ஓடி வந்து என்னோட காலுக்குள்ள புகுந்து அப்படியே ஒரு விளையாடி ஒரு 10-15 நிமிஷம் விளையாடி அதுக்கப்புறம் அது போகும். இது வந்து ஒரு அன்றாட ரொட்டீன் மாதிரி எனக்கு அங்கே இருக்கும்போது இருந்தது. ஏன் இத சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த விலங்கினங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டிங் இருக்கு, ஒரு உள்ளூர ஒரு உணர்வு இருக்கு, அதனால அது நம்ம கிட்ட வருது. இப்ப நாம எப்படி அதிமன உலகை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அஃபோரிசம்ல சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு இதுல வந்து ஒரு பூரணத்துவம் நாம அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த உலகத்திலிருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முழுசுமா நமக்கு தெரியல அப்படின்னா கூட சில சமயம் ஒரு கிளிம்சஸா சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது, நாம் அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம். அன்னையினுடைய அந்த உதாரணம் வந்து ரொம்ப நமக்கு வந்து தெளிவா இருக்கு. ஏன்னு சொன்னா, they do not understand, they do not see us, we are, and they suffer because of us. We are a constant enigma to them. நாம வந்து ஒரு புதிர், அந்த விலங்குகளுக்கு நாம வந்து ஒரு புதிரான ஜீவன்கள். Only a very tiny part of their consciousness has a link with us. லேசா ஏதோ ஒண்ணு, ஒரு நன்றி உணர்த்தல், இல்லாட்டி வந்து ஒரு அன்பு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்மளோட ஒரு தொடர்பு இருக்கு. And it is the same thing for us. இதுவே தான் நமக்கும். When we try to look at the supramental world, only when the link of consciousness is established shall we see it. என்னன்னா அந்த லிங்க் வந்து தொடர்ந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும், அப்ப நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் அன்னை வந்து இந்த ஆரோவில உருவாக்கினாங்க. ஈவன் வந்து இங்க பேசுற மொழிகளை எல்லாம் பற்றி சொல்லும் போது, ஆரோவில்ல பசங்க பேசுதுல்ல, அது மாதிரிதான் நீ ஒரு பாஷை பேசணும். ஏன்னு சொன்னா இங்க இருந்த ஒரு பிரெஞ்சு வார்த்தை வந்துடும், ஒரு தமிழ் வார்த்தை வரும், ஒரு ஆங்கில வார்த்தை வரும், அப்புறம் பார்த்தா அந்த குழந்தையோட தாய்மொழி ஒண்ணா இருக்கும், அதை நடுவுல கொண்டு வரும், ஜெர்மனோ இட்டாலியனோ ஏதோ ஒண்ணு கொண்டு வரும். அப்ப அன்னை அது போல சொல்றாங்க, இது மாதிரியான ஒரு மொழி, ஒருவேளை புதிதாக ஒரு மொழி கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஆரோவில பத்தி சொல்லும் பொழுது அன்னை சொல்கிறார். அப்ப இதுதான் ஒரு புதிய
ஒரு தொடர்பை, ஒரு வித்தியாசமான ஒரு விளைவை வந்து நமக்கு ஏற்படுத்தணும். அப்ப நமக்கு இடைவிடாத ஒரு தொடர்பு அந்த அதிமன உலகோட இருக்கும் பொழுது அதை பற்றி நமக்கு முழுவதுமாக அப்ப தெரிய வரும். And even then only part of our being which has undergone transformation in this way will be able to see it. அது கூட முழுசா நம்மளால பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. எந்த போர்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோ அதனால மட்டுமே இதை பார்க்க முடியும். Otherwise the two worlds would remain apart like the animal and the human worlds. அப்படிதான் அது இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப நம்ம படிச்சோம். அப்ப அதுலயே இவர் திருப்பி சொல்றாரு, you said besides what is very clear is that our appraisal of what is divine or undivine is not correct. எது தெய்வீகமானது எது தெய்வீகம் அல்லாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. At that time I had the impression that the relation between this world and the other completely changed the standpoint from which things should be evaluated or appraised. ஸோ இது முக்கியமானது ஒண்ணு. ஏன்னா நம்முடைய மைண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது வந்து செயல்படும். அதுக்குன்னு ஒரு சட்ட திட்டம் வரைமுறை இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இருக்கிற டேட்டா வச்சுட்டு அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்தது, ஏஐ வந்துடுச்சு, ஏஐ வந்து எவ்வளவு வசதியானது அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர் நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு பொண்ணு சொன்னாங்க, நான் வந்து ஒரு கவிதை எழுதினேன். அப்போ அந்த கவிதை வந்து எனக்கு மனசுக்கு இதாகல. ஸோ நான் வந்து அதை ஏஐக்கு வந்து கேட்டேன், இதை எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுத முடியும், ஒரு எக்ஸ்பிரசிவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுகிட்ட கேட்டப்போ அது வந்து ரொம்ப அழகா அது எழுதி கொடுத்தது. என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க. ஏன்னு சொன்னா அவ்வளோ எக்ஸ்பிரசிவா அவ்வளோ ஒரு இமோஷனலா அந்த ஏஐ வந்து எனக்கு எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால ஏஐ வந்து ரொம்ப வசதி, இனிமே அதை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு நான் சொன்னேன், அந்த ஏஐ அப்படிங்கிறது கூட, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கூட மனிதனாகிய நாம உருவாக்கியதுதான். ஆனா அதனுடைய காம்ப்ரிஹென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அது இன்னும் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து சொல்லுது. இப்போ ஒரு கவிதை நல்லா இல்லைன்னா அதுக்கு இருக்கிற மற்ற டேட்டாவை வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நமக்கு பண்ணி கொடுக்குது. ஆனா அந்த கிரியேட்டிவிட்டி, ஒன்றை வந்து புதிய விதமாக உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு திறன் யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு தான் இருக்கு. அப்போ இந்த ஏஐ எல்லாம் மனிதன் உருவாக்கியதுதான். அதனால அதை போய் பெருசா நம்ம கொண்டாடணும்னு அவசியமே இல்லை. அதுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்ல வந்துட்டாங்க ஏஐ அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இளைஞர் சொன்னாரு, இதெல்லாம் வந்து இந்த வருஷமே இது அவுடேட்டட் ஆயிடுச்சுமா அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன இத சொல்ல வர்றது, ஒவ்வொரு நாளும் இது போல பல விஷயங்கள் மனிதனுடைய இந்த புதிய சிந்தனையினால் இது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். புதிதாக வடிவமைக்கிறது எல்லாமே மனிதனாலதான். அதை சிருஷ்டிக்கக்கூடிய திறனும் அவனுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் இங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பகவான் என்ன செஞ்சாரு, இந்த மைண்ட் ஆஃப் லைட்டை இங்க விட்டுட்டு போனார். சோ அந்த லைட் அவருடைய உடலை சுற்றி ஒளி வீசிய அந்த ஒளியை எத்தனை பேர் பார்த்தாங்க? சாதாரண மனிதர்கள், எந்த இதுவுமே செய்யாதவர்கள்லாம் அந்த அவரை பார்த்தப்போ அவ்வளோ அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் போய் சேர்ந்துதான் இருக்கும். அந்த ஒளி வந்து எல்லா பக்கமும் வந்து வீசிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு அணு ஆயுதம் வந்து வெடிக்கும் போது அதனுடைய எல்லா இதுவும் பரவுதோ, அதே போல பகவானுடைய லைட் வந்து நிச்சயம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கும். So this standpoint had nothing mental about it, and it gave a strange inner feeling that many things we consider to be good or bad are not really so. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம நல்லது கெட்டது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம்
எதுவுமே இங்க இல்லவே இல்லை. ஒரு காலத்துல எது நல்லதா இருந்ததோ, எது இப்படிதான் செய்யணும்னு இருந்ததோ அதெல்லாம் இப்ப அப்படி செய்யறது இல்லை. இப்ப பார்த்தனாக்கா எங்கேயோ ஒரு கல்யாணம் நடக்குது, ஆன்லைன்ல இங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அங்கே ஒருத்தர் வந்து தாலி கட்டுறாரு. சோ நிறைய வந்து இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்கு இப்போ மாறி போச்சு. சோ இது நல்லது, இது சரி கிடையாது, இப்படிதான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இனிமே குட் அண்ட் பேட் இதெல்லாம் எதுவுமே இல்லை. It was very clear that everything depended on the capacity of things, on their ability to express the supramental world or to be in relation with it. எல்லாம் எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னாக்க, அந்த அதிமன உலகை நாம வெளிப்படுத்தும் திறன் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்ததுதான். அன்னை நினைச்சாலே நிச்சயமா வந்து அதை வெளிப்படுத்துறதா தான் அர்த்தம். ஆனா இன்னும் அந்த யோகத்துல இன்னும் மேல மேல நாம முன்னேறும் பொழுது நமக்கு நிச்சயமாக இதெல்லாம் சித்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாட் இஸ் திஸ் சூப்ராமெண்டல் ஸ்டாண்ட் பாயிண்ட் லைக்? வாட் இஸ் திஸ் கெப்பாசிட்டி? இப்போ இதெல்லாம் அடுத்த கேள்வி வரும். ஆர் திஸ் ஆப்டிடியூட் டு எக்ஸ்பிரஸ் த சூப்ராமெண்டல் வேர்ல்ட் ஆர் டு பி இன் ரிலேஷன் வித் இட்? அதுக்கு மதர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? மீனாட்சிமா வாசிங்க. இந்த அதிமன நோக்கின் தன்மை என்ன? அதிமன உலகை தமிழ்ல வாசிங்க. வெளிப்படுத்துவதற்கான தமிழ்ல இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிங்க. சாரி. What is this supramental standpoint like? What is this capacity or this aptitude to express the supramental world or to be in relation with it? I have already spoken a little about that in connection with the story of the stag going through the forest. See Bulletin of Sri Aurobindo International Center of Education, Volume 13, 2nd April 1961, page 23. There was an indication there. Then I put myself in contact again with this experience of the supramental boat. My vision of things has not changed since, and I realized that the experience had a decisive effect on the situation. It established the required conditions very clearly, very precisely, very definitively. Once and for all, it swept away not only all the ordinary notions of morality, but everything that is considered here in India as necessary for the spiritual life. From this point of view, it was very instructive. First of all, this kind of so-called ascetic purity. Ascetic purity is simply the rejection of all vital movements. Instead of taking up these movements and turning them towards the divine, that is to say, instead of seeing the supreme presence in them and letting the supreme act freely on them, you tell him, no, that is not your concern. He is not allowed to interfere with them. Okay, thank you. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. தமிழ்ல யாராவது வாசிங்க. படிங்க சித்ரா. இந்த அதிமன நோக்கின் தன்மை என்ன? அதிமன உலகை வெளிப்படுத்துவதற்கான அல்லது அதனுடன் தொடர்பு கொண்டிருப்பதற்கான இந்த திறன் அல்லது தகுதி எது? கலைமான் காட்டினூடே செல்கின்ற கதை சொல்லும் போது அது பற்றி ஏற்கனவே சிறிது சொல்லி இருக்கிறேன். அங்கே ஒரு குறிப்பு உள்ளது. பிறகு நான் இந்த அதிமன கப்பல் அனுபவத்துடன் மீண்டும் தொடர்பு கொண்டேன். அப்போதிலிருந்து விஷயங்களை பற்றிய எனது பார்வையில் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. அந்த அனுபவம் நிலைமையில் ஒரு முடிவான விளைவை ஏற்படுத்திவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். அது தேவையான நிலைமைகளை மிக தெளிவாக, மிக திட்டவட்டமாக, மிகவும் உறுதியாக நிலைநாட்டி விட்டது. அது முடிவாக சாதாரண ஒழுக்க கருத்துக்களை மட்டுமல்லாமல் இங்கு இந்தியாவில் ஆன்மீக வாழ்விற்கு தேவையானவை என கருதப்படும் அனைத்தையும் முற்றிலுமாக துடைத்து அகற்றிவிட்டது. இந்த நோக்கில் அது மிகவும் பயனுள்ள ஒரு பாடம். முதலாவதாக கடும் துறவு தூய்மை எனப்படும் இது போன்றவை.
துறவு தூய்மை என்பது எல்லா பிராண இயக்கங்களையும் தள்ளிவிடுவதுதான். இந்த இயக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவற்றை இறைவனை நோக்கி திரும்புவதற்கு பதிலாக, அதாவது பரம சாந்தியத்தை அவற்றில் கண்டு பரமன் அவற்றின் மீது சுதந்திரமாக வேலை செய்ய அனுமதிப்பதற்கு பதிலாக நீ அவனை பார்த்து, இல்லை, உன் வேலை இல்லை என்று நீ சொல்லிவிடுகிறாய். அவன் அவற்றில் தலையிட அனுமதிக்கப்படுவதில்லை. உடலை பொறுத்தவரை. ஓகே, நன்றி மேடம். இந்த மானோட கதை எதுல வருது, யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அந்த தண்ணி குடிச்ச கதையாமா? இல்ல, எனக்கு தெரியல எதுன்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரியல. கஸ்தூரிமானா? கஸ்தூரிமான் கதையா? ஒரு 2 மான் காட்டுல ஆண்மான் பெண்மான் தண்ணி குடிச்ச கதை ஒண்ணு இருக்கு. இல்ல, அவங்க வந்து வால்யூம் 13 சொல்றாங்க. ஒரு நிமிஷம் வசந்தா தான் பதில் சொல்லணும் இருக்கு. இது எனக்கு இதுல இருக்கிற மாதிரி தெரியல. அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. சோ யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. வசந்தாமா தெரியுமா அது? அம்மா, உங்க புல்லட்டின் ஆஃப் பழைய வருஷம் ஒண்ணு சொல்றாங்கம்மா, நமக்கு அது தெரியலையே. புல்லட்டின் சொல்றாங்க. ஆமா. ஓகே, தி புல்லட்டின் ஆஃப் எஜுகேஷன் வால்யூம் 13. என்னம்மா, ஸ்ரீ அரவிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் வால்யூம் 13, செகண்ட் எடிஷன் 1961, பேஜ் 23. ஓகே, அந்த ரெட் கலர் அட்டை போட்டிருக்குமா? ரெட் கலர் அட்டை போட்டு. ஓகே, நம்ம இது கிடைச்சா யாராவது கிடைச்சானாக்க அதை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். I have already spoken a little about that in connection with the story of the stag going through the forest. There was an indication there. Then I put myself in contact again with this experience of the supramental boat. இது வந்து அன்னை பேசியிருக்காங்க. பல சமயங்கள்ல வந்து அந்த அதிமன கப்பல் எப்படி எல்லாரும் வந்து அதுல யாரு போனாங்க, என்னது, அதெல்லாம் இதுலயும் இந்த அஃபோரிசம்லயும் பின்னாடி சொல்றாங்க. My vision of things has not changed since. So அதுல இருந்து என்னுடைய இந்த எந்த இதுவும் மாறவே இல்லை. என்னுடைய பார்வை இது எதுவுமே மாறல. And I realized that the experience had had a decisive effect on the situation. It established the required conditions very clearly, very precisely, very definitively. ஸோ அந்த காட்சி, அந்த அனுபவம் அன்னைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவர்கள் செய்தது எதுவுமே வந்து அவர்களோட நின்று விடவில்லை. இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அது போய் சேர்ற மாதிரி தான் அந்த யோகத்தை வந்து அவங்க செஞ்சாங்க. அதையே தான் இங்கேயும் வந்து அன்னை சொல்றாங்க. And I realized that the experience had had a decisive effect on the situation. அவர்களுடைய அந்த அனுபவமே வந்து அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படி ஒரு ஒரு நிலைமையை கொண்டு வருது. உலகத்துல எல்லாமே வந்து இப்ப அப்படிதான் நடக்குது. அன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்ச எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இப்ப பல 1000 மடங்கு அது வந்து விரிந்து கொண்டே போகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். It established the required conditions very clearly, very precisely, very definitively. இந்த வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. எந்த இது தேவையோ, அந்த நிலைமைக்கு எது தேவையோ அதை வந்து தெளிவாக, மிக தெளிவாக, மிக துல்லியமாக, மிக ப்ரிசைஸா அது எப்படி செய்யணுமோ
அதை வந்து அந்த என்னுடைய அனுபவம் செய்து விட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை விட ஒரு மனிதர்கள் மேல கருணை இருக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு தான் தோணுது. நீங்க வந்து த மிராக்குலஸ் டச் அப்படின்ற ஒரு புக்கு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருப்பீங்களா யாராவது? 2 வால்யூமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பெரிய புக்கா இருக்கும். அதுல வந்து அன்னையினுடைய பல புகைப்படங்கள் அதுல இருக்கும். சில இடத்துல சாவித்திரி லைன் இருக்கும், சில இடத்துல வந்து அன்னையினுடைய அந்த வாழ்க்கை பற்றிய குறிப்பு அதுல இருக்கும். ரொம்ப அற்புதமான புத்தகம். இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடுவுல வந்து அது அவுட் ஆஃப் பிரிண்டா இருந்தது. அத வந்து எப்பயுமே இப்படியே பாக்குறது ஒரு பழக்கம் எனக்குலாம். ரொம்ப படிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த அன்னையினுடைய புகைப்படங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு புகைப்படத்தை பார்த்தப்போ எனக்கு லேசா ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அன்னை வந்து நின்றுட்டு இருக்காங்க, கூட ஒரு சாதகர் வந்து நின்றுட்டு இருக்காரு. கீழே வந்து ஒரு சின்ன டாய் பஸ், அதாவது பொம்மை பஸ் ஒண்ணு கீழே இருக்கு. இவர் வந்து ஒரு ரிமோட்டை கையில வச்சிருக்காரு. இது நடந்தது 60களுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அன்னை நல்லா நின்றுட்டு இருக்காங்க. அந்த பள்ளி ஆரம்பிச்ச சமயமோ அது என்னவோ தெரியல, 52ல இருந்து அதுக்கப்புறமா இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னால அவர் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை வந்து அன்னைக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. அன்னை அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அப்போ அவங்களுடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த நிமிஷத்துல எப்படி விரிவடைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது. அப்ப அதுல ஒரு லேசா ஒரு விதையை போட்டிருப்பாங்க, ஓ இது இன்னும் பெருசாகட்டும், இன்னும் பல விதங்கள்ல இது நடக்கட்டும் அப்படின்னு எல்லாம் அவங்க நினைச்சிருக்கலாம். ஸோ அதனாலதான் டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு எல்லாம் தோணுச்சு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது. அந்த புக்கு கிடைச்சா நீங்க பாருங்க, இல்லாட்டி அந்த போட்டோவை எடுத்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் அன்னை செஞ்சிருக்காங்க. Once and for all, it swept away not only all the ordinary notions of morality, but everything that is considered here in India as necessary for the spiritual life. இது யாராவது விளக்க முடியுமா? இதை யாராவது சொல்ல முடியுமா? அம்மா, நமக்கு வந்து இங்க இந்தியன் ரிலீஜியஸ் அட்மாஸ்பியர்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்றோம். அதுல ரொம்ப எசென்சியல்ங்கிற பைண்டிங்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த ட்ரூ லைட் அதெல்லாம் ஒரு விஷயமாவே இல்ல. தே ஆர் நாட் சச் irresistible நீட்ஸ் அப்படின்னு புரியுதுமா. What all the ordinary think very inexorable, மீற முடியாததுன்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மையில அப்படி இல்ல. ஓகே, மீனாட்சி அம்மா சொல்லுங்க. இந்த அதிமன சக்தி வெளிப்பாட்டுக்கு பிறகு நமக்கு இந்த மத மத சம்பந்தமாகவும் நம்ம ரிலிஜியஸ் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இந்த நியம நிஷ்டைகள்னு சொல்லுவாங்கல்ல, பூஜா புனஸ்காரங்கள் இப்படித்தான் செய்யணும்ன்றது, அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. தெய்வத்தை அப்படியே உணர்ந்து கொள்ளலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியுது. எஸ், ஓகே ஓகே, குட். ராதாராணிமா? நான் நினைக்கிறேம்மா, அதாவது நம்ம சந்நியாசம் வாங்கிக்கணும், இல்ல வானப்பிரஸ்தம் ஏதானு பண்ணணும், அப்படி எதுவுமே இல்ல. நார்மல் லைஃப்ல இருந்துட்டே நீ வந்து இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பழைய இது வந்து அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்தது இந்தியா இதுல. ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். காவி கட்டிட்டு போயிடணும், காவி கட்டிட்டு
குடும்பத்தை விட்டு உலகத்தை விட்டு போய் எங்கேயாவது போய் உட்காந்துக்கணும். அதுதான் துறவற வாழ்க்கை. மொத்தமே இந்த அதுதான் எஸ் எஸ் எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்றாங்க இல்லையா? ஆமா, அது வந்து கிடையாது அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அப்போ 2 விதமான கமெண்ட்ஸும், நம்ம இது மாதிரி ஒரு வாழ்க்கையில ஈடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான கமெண்ட்டும் வரும். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நீங்க என்ன 2 கெட்டானா இருக்கீங்க என்ன பார்த்து. 2 கெட்டான அவர் சொல்றது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, நீ வந்து எது மேலேயும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு எல்லாம் நீ சொல்ற. ஆனா நீ வந்து உன் வீட்டுக்காரரு, உன் பையன், அவன் படிப்பு, அவனுக்கு சமைச்சு போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு சாதாரணமான வாழ்க்கையில தான் நீ இருக்க. ஆனா நீ பேசுறது என்னவோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2 கெட்டான் அப்படிங்கிற வார்த்தைய அவரு யூஸ் பண்ணாரு. நான் வந்து அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. அப்போ என் பையன் வந்து சொன்னாரு, நாங்க வந்து அப்படி இந்த உலகத்தை கண்டு பயந்து இல்லாட்டி இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம ஓடுற ஆசாமிகள் இல்லை. மதர் அரபிந்தோ வந்து அப்படி எங்களுக்கு அந்த வழியை காட்டலை அப்படின்னு சொல்லி அவருடைய அதை வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு அந்த டாபிக்கை. ஏன்னா அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு புரியாது. பட் அவங்க நினைக்கிறது ஒரு விதத்துல வந்து கரெக்ட். இன்னும் ஆரோவில்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆரோவில்லோட பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க மனதால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதை வந்து விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ வந்து ஓ ஆமா ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு புரிஞ்சும் புரியாம அது மாதிரி வராங்க. அதனால பெரும்பாலும் வந்து இத பத்தி பேசுறதே கிடையாது. சோ இந்த 2 கெட்டாங்கிறது அப்படிங்கிறது. ஆனா அதே சமயம் இன்னொரு அன்னை டிவோட்டி வந்து ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது வந்து கிரக சந்நியாசம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை வந்து இப்ப கூட எனக்கு மறக்கல. நான் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசுல எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த வார்த்தையை சொன்னாங்க, தனலட்சுமி நீ பண்றது கிரக சந்நியாசம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது அந்த வார்த்தை வந்து நல்லா இருந்தது. ஏன்னாக்க எனக்கெல்லாம் அது அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அவங்க அதை அழகா அதை வந்து சொன்னாங்க. அப்போ அந்த சந்நியாசம் அப்படிங்கிறதுனா என்ன, அதை வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்படி செய்யறது, எது மேலையும் பற்று இல்லாம அதே சமயம் நம்முடைய கடமைகளையும் நம்மையும் மாற்றிக்கொண்டு அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி இது மனிதர்களுடைய பல்வேறு விதமான மனப்பாங்கு இது. அதனால இங்க அன்னை சொல்றது என்னன்னாக்கா, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இட் ஸ்வெப்ட் அவே நாட் ஓன்லி ஆல் தி ஆர்டினரி நோஷன்ஸ். இப்ப நான் சொன்ன உதாரணம் அதுக்கு தான் சொன்னேன். சாதாரண ஒரு பார்வை ஒண்ணு ஆஃப் மொராலிட்டி. ஏன் நீ குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், நீ வந்து ஹஸ்பண்டுக்கு பின்னாடி நீ போயிட்டே இருக்கணும், இல்ல அவருக்கு வந்து தேவையானதை எல்லாம் செய்யணும், இது வந்து பதிவிரதாத்தன்மை, இதெல்லாம் இந்த மொராலிட்டி சாஸ்டிட்டி அது மாதிரி அதை சம்பந்தப்பட்டது. பட் எவ்ரி திங் தட் இஸ் கன்சிடர்டு ஹியர் இன் இந்தியா ஆஸ் நெசசரி ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதெல்லாம் இங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில வந்து ஒரு மொராலிட்டியை நமக்கு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது செய்யணும், இப்படி போகணும், இந்த விரதம் இருக்கணும், இந்த கிழமை இந்த பூஜை பண்ணணும், இந்த சாமிக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் வாஸ் வெரி இன்ஸ்ட்ரக்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் சோ கால்டு அசெட்டிக் பியூரிட்டி, இது வந்து எதை சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா சோ கால்டு அப்படின்றாங்க. இது வந்து ஒரு துறவற தூய்மை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒன்று. அப்ப எப்போ அதை போட்டுக்கிறோமோ அப்பதான் இன்னும் கொஞ்சம் எல்லாமே அதிகமா வரும். ஏன்னா அதை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். அதை வந்து டீல் பண்ணாம என்ன செய்யறோம், நம்முடைய அந்த வைட்டாலிட்டி எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வைக்க 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 ஒரு காலத்துல அது எல்லாம் பீரிட்டு அது வெளியே வரும். ஸோ அசெட்டிக் பியூரிட்டி இஸ் சிம்பிளி த ரிஜெக்ஷன் ஆஃப் ஆல் வைட்டல் மூமெண்ட்ஸ். அது ரிஜெக்ஷன் கூட சொல்ல முடியாது, சப்ரஷன் சொல்லலாம் என்ன பொறுத்தவரை. Instead of taking up these movements and turning them towards the divine, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த எல்லா வைட்டாலிட்டியும் எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் அன்னையை நோக்கி இறைவனை நோக்கி திரும்பும் பொழுது
அதனுடைய வீச்சு வந்து வேற ஒரு பரிமாணத்துல அது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். That is to say, instead of seeing the supreme presence in them and letting the supreme act freely on them, நம்ம அந்த பரமனை அதுல பார்க்கறத விட்டுட்டு அவனை வந்து நம்ம மீத செயல்பட வைக்கலாம். மதுரை எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு, இதை கொஞ்சம் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களோட குழந்தை, என்னால இதை செய்ய முடியல. இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம், அதுக்காக அது வந்து புரியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நிறைய உதாரணங்கள் சொல்றோம், நிறைய படங்கள்லாம் காமிக்கிறோம், கதைகள் மூலமா சொல்றோம். அது மூலமா வந்து அந்த குழந்தைக்கு அதை வந்து விளக்குறோம். அதே போல பரமனை வந்து அவனுடைய செயலை செய்ய விட்டுடணும். அப்படி செய்யும் பொழுது என்னாகும், யூ டெல் ஹிம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நோ, தட் இஸ் நாட் யுவர் கன்சர்ன். ஆனா அந்த பரமனை நாம் வந்து வேலை செய்ய விடுறதில்லை, நம்ம மேல எதையும் செய்ய விடுறது. ஹி இஸ் நாட் அலவுட் டு இன்டர்பியர் வித் தெம். எதையுமே அவரை செய்ய விடுறதில்லை. நாம வந்து அதுக்கான அனுமதி பரமனுக்கு அளிப்பதில்லை. கிரேஸ் வந்து பிளஸிங்ஸ் வந்து கொட்டி தான் கிடக்கு. அன்னை கொடுக்காதது எதுவுமே இல்லவே இல்லை, எல்லாம் கொட்டி கிடக்கு. அத்தனையும் கொடுத்துட்டாங்க. ஒரு பாடி கான்சியஸ கூட மாத்துற அளவுக்கு அதெல்லாம் பின்னாடி வருது. அதை மாத்துற அளவுக்கு அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரியாக செய்யணும், எப்படி நம்முடைய மனோநிலை இருக்கணும், தூங்குறப்ப கூட அது எப்படி செய்ய முடியும், எல்லா வழிகாட்டுதல்களும் இருக்கு. நமக்கு என்ன சோம்பேறித்தனம், யாராவது ஒருத்தர் லெத்தார்ஜிக்கா இருக்கிறது, யாராவது ஒருத்தர் நமக்காக செஞ்சானாக்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, யார் முதுகுலையோ ஏறிட்டு நீ டிராவல் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இட் இஸ் நாட் சோ. ஒரு கட்டத்துல ஒரு டெசிஷன் எடுக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு வேலை தான். சோ அது மாதிரி வந்து நாம பரமனை செயல்பட விட்டுவிட்டால், அவனுடைய சங்கல்பம் நிறைவேற நாம் அனுமதித்தால், அப்புறம் நமக்கு என்ன கவலை, நம்முடைய வாழ்க்கை இறை வாழ்க்கையாக தான் மாறும். மற்றதை அடுத்த வாரம் பார்ப்போம். இது வந்து இந்த சூப்ராமெண்டல் போட்டு பிசிக்கல் கான்சியஸ்னஸ் அதை பத்தி வருது, நிறைய இருக்கு இந்த அபோரிசம். இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு போகும், 2-3 வாரத்துக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்போம். அந்த மான் கதை யாருக்காவது கிடைச்சானாக்கா அது நீங்க குரூப்ல போடுங்க. சர்ச் பண்றோமா? ஓகே. ஆன்லைன்ல கிடைக்குதான்னு தெரியல. பழைய புல்லட்டின் ஒருவேளை இருக்கலாம், தேடுவோம். ஏதான கேள்விகள் இருக்கா? அம்மா, மதர் இதுல ரொம்ப ஸ்ட்ராங் லாஜிக் எல்லாம் நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம படிச்ச எல்லாமே லைஃப் டிவைன் சாயலாவே தான் இருந்தது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்த போர்ஷன்ல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மத்தியானம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். மொனா சர்க்காருக்கு சொன்னது எல்லாத்தையும் மதர் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் பிசிக்கல் கான்சியஸ்னஸ், இந்த பாடி கான்சியஸ்னஸ், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அபோரிசம் ஒன்னே ரொம்ப ஆல் என்காம்ப்ரமைசிங், அந்த மாதிரி ஃபுல் கண்டென்ட்டோட இருக்கு. ஆமா, இன்னும் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் நிறைய இதுல வருது பின்னாடி. அதுதான் ஞானான்னு போட்டுட்டாங்க டாபிக்கே. ஞானா. இல்ல, நம்ம ஆரம்பத்துல இருந்து படிக்கிற எல்லாமே ஞானாதான். அதுல வந்து சீசன் 1, சீசன் 2, சீசன் 3. ஆமா. தேங்க்யூ. தேங்க்யூமா, ரொம்ப நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூமா. பகவான். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.